நம்ம எண்ணங்கள் என்னவா இருக்கோ அந்த எண்ணம் போலவே நம்ம பிஹேவியரும் நம்ம வார்த்தைகளும் இருக்கணும். நான் ஒரு எண்ணத்துல இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நான் எண்ணத்துல நினைச்சிட்டேன். எதிர்த்தா போல இருக்கிற யாரோ கிட்ட நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு பேசுறேன். அப்போ நம்ம கணங்கள் என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. இவங்க என்ன மனசுல செய்யணும்னு சொல்றாங்க, சோ நான் மெசேஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனா வாயால அது செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க, அப்ப நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அது கன்ஃபியூஸ் ஆயிட்டு எது அது ரிசீவ் பண்ணதோ அது செஞ்சுட்டே போகுது. நான் ஒண்ணு நினைச்சேன் ஆனா இன்னொன்னுதான் நடக்குது, நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு காரணமும் நாம தான். நம்ம இந்த திரிகரண சுத்தியா இருக்கணும். சுத்தின்னா அலைன்மெண்ட், அந்த கரெக்டா இருக்கணும். எண்ணம் சொல் செயல் ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கும். நீங்க நினைக்கிறது தான் பேசணும், பேசுறது தான் செய்யணும். சோ இந்த அலைன்மெண்ட் இருக்கும் போது செல்ஸ் உங்க மெசேஜ அப்படியே அது ஏத்துக்கும். சோ அந்த ஏத்துக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் உடம்பு முழுக்க போகுது.